ஓம் सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। Invoking the grace of Pujya Swamiji and all our Guru Parampara. We are now continuing Kaivalya Navanitam, and this is the third session today. Morning we had 2 sessions. Now this is third session. So far we have understood the meaning of the word Kaivalya Navanitam. I said Kaivalyam means moksha, Navanitam means the butter which indicates ஞானம். கைவல்யம் என்ற சொல் மோட்சத்தை குறிக்கக்கூடியது. நவநீதம் என்ற சொல் வெண்ணெய், வெண்ணெய் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடியது. இதிலே ஒரு சாதன சாத்திய சம்பந்தம் என்பது காட்டப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு சாதனம் வேணும். இந்த சாதனம் என்பது இங்கே ஞானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான சாதனத்தை கொண்டு அடைய வேண்டிய சாத்தியமாகப்பட்டது மோட்சம் என்கின்ற சாத்தியம் என்பதைத்தான் இந்த வெரி வேர்ட் கைவல்ய நவநீதம்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த தலைப்பு, இந்த டைட்டில் ஆஃப் த டெக்ஸ்ட் இண்டிகேட்ஸ். 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே, பாரத தேசத்திலே, தமிழ்நாட்டிலே நன்னிலம் என்ற ஊரிலே வாழ்ந்து அங்கேயே மகாசமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள், அவருடைய குருநாதர் ஸ்ரீ நாராயண சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தை திருவாய் மலர்ந்து அருளியவர் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள். இந்த நூலை அவர் எப்படி செய்ததாக சொல்றார் அப்படின்னாக்க, பலாயிரக்கணக்கான சாஸ்திர நூல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்து ஆராய்ந்து உள்ளுணர்ந்து அவற்றை எப்படி உதாரணமாக சொல்கிறார் என்றால், நம்முடைய முன்னோர்கள் சூத்திரமாகவும் பாஷ்யமாகவும் வார்த்திகாவாகவும் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்களை எல்லாம் பால் குடங்கள் என்று சொல்றார். அந்த பால் குடங்களில் இருக்கக்கூடிய பாலை நான் காய்ச்சி வெண்ணையாக்கி அதை உங்களுக்கு தருகிறேன் கைவல்ய நவநீதம் என்கின்ற பெயரிலே என்று கூறினார். இப்பொழுது காலையிலிருந்து நாம் பார்த்த அந்த பாடல்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து பிறகு தொடர்ந்து செல்லலாம். இந்த முதல் 7 பாடல்கள் பாயிரம் என்று சொல்லப்படும். பாயிரம் சொன்னா பிரார்த்தனை. இதுல 3 வகையான பிரார்த்தனைகளை நம்ம சொன்னோம். இது முதல் வகையான பிரார்த்தனை வஸ்து நிர்தேச பிரார்த்தனா, 2வது நமஸ்கார பிரார்த்தனா, 3வது ஆசீர்வாத பிரார்த்தனை. இதிலே நமஸ்கார பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனைகள் அமைந்திருக்கின்றன. பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம், நிலர் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம், தன்னிலந்தரத்தில் சீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும், தன்னிலந்தரத்தில் சீவ சாட்சியாய் திறமாய் நிற்கும், எழுநிலம் அவற்றின் மேலாம், மென்னிலங்களினும் மிக்க வெளிநில அவற்றின் வேளா, நாயகன் பதங்கள் போற்றி, நன்னின மருவு மிக
நாயகன் பதங்கள் போற்றி. நன்னில மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. நன்னில மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. நாயகன் பதங்கள் போற்றி. நாயகன் பதங்கள் போற்றி. பொன் நிலம் மாதர் ஆசை. தங்கம், மாதர், நிலம் என்று சொல்லக்கூடிய லோக ஏஷனம், இந்த 3 ஆசைகளையும் விட்டொழித்த ஞானியருடைய உள்ளத்திலே குடியிருக்கக்கூடிய ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் ஜீவ சாட்சி மாத்திரமாய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வரா இஸ் நாட் டேக்கிங் பார்ட் இன் எனி கிரியேஷன், டெஸ்ட்ரக்ஷன், ப்ரொடெக்ஷன். முன்னாடி சொல்ல போறார், இந்த 3ஐயும் ஆக்கி அழிக்கக்கூடியவராக ஈஸ்வரனை இருக்கிறான் என்று சொல்ல போகிறார். இருந்தாலும் ஜீவசாட்சி என்ற ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஜெகத் காரணம் ஈஸ்வரக, ஆனா நேரடியான காரணம் அல்ல. ஜெகத் காரணம் ஈஸ்வரன், நேரடியான காரணம் அல்ல, சாட்சி மாத்திரமாய் இருப்பான். அதனால சூரியனை உதாரணமாக சொல்றோம். சூரியன் எப்படி சொன்னோம்? சூரியன் தவிச்சுன்னு இருக்கு. அப்போ அந்த வெப்பத்திலே கீழே காய்கின்ற பொருள் என்ன என்பதை பற்றி சூரியனுக்கு பாரபட்சம் கிடையாது, சூரியனுக்கு வேறுபாடு கிடையாது. அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதையெல்லாம் தகிக்கும். அது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி எல்லாம் சூரியனுக்கு தெரியாது. ஆனால் இங்கே காரியம் நிகழ்ந்து விட்டது. அப்பொழுது சூரியன் ஒரு சாட்சியாய் மாத்திரம் இருப்பதை போல் இறைவன் சாட்சியாய் மாத்திரம் இருக்கின்றான். என் நிலங்களினும் மிக்க, எத்தனையோ நிலங்கள் இருக்கு. இங்கே சொல்ல போற இந்த லோகங்கள் எல்லாவற்றிலும் மேலான 7 லோகங்கள். ஊர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேல் 7 லோகங்கள். அந்த மேல் 7 லோகங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய லோகமல்லாத லோகம், அது நிலமல்லாத நிலம், நன்னிலம் என்று சொன்னார். என் நிலங்களினும் மிக்க 7 நிலம் அவற்றின் மேலாம் நன்னில மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி என்று முடித்தார். ஏக்க அப்படின்னு சொன்னா ஒருவன், இரண்டற்ற ஒருவன். இந்த ஏக்க என்பது அத்வைத்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த ஏக்க என்ற சொல் ஒன்று. எப்படிப்பட்ட ஒன்று? இரண்டற்ற ஒன்று. அதான் நான் டுவலிசம். டுவலிசம்னா 2. அப்போ இரண்டற்ற ஒன்று. 2க்கு போக முடியாது. ஏக்கம்னா இரண்டற்ற ஒன்று. அதைத்தான் வேதங்களும் ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்று சொல்லுகிறது. அந்த ஏக்க நாயகனுடைய பதங்கள் போற்றி என்றார். பதம் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தத்தை சொன்னோம். பதம்னு சொல்றது பாதம் என்றும் குறிப்பிடப்படும். அதுல சப்மிஷன் சொல்லப்படும், சரணாகதி தத்துவம் சொல்லப்படும். இந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஈஸ்வரனை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா சரணாகதி பண்ணணும். இன்னொரு அர்த்தம், பாதம்னு சொன்னாலே அது சரணாகதியை குறிக்கக்கூடியது. இன்னொரு அர்த்தம் பதம். பதம் என்றால் தத் பதம். மகா வாக்கியமாகிய தத்துவம் அசியிலே வரக்கூடிய தத்து பதம் அந்த நாயகனை குறிக்கிறது, அந்த பிரம்மனை குறிக்கின்றது, அந்த ஈஸ்வரனை குறிக்கிறது. தத் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. ஆகையினாலே அந்த பதங்களையும் நான் போற்றுகின்றேன். ஈன்றளித்தளிக்கும் செய்கை கேதுவா மயனாய் மாலா. ஈன்றளித்தளிக்கும் செய்கை கேதுவா மயனாய் மாலா. ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். குன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும். குன்ற முத்தனாய் இன்ப புணரியாதவனாய் நாளும். தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே. தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேன். இதுவும் ஈஸ்வரனை வணங்குகிற, இறைவனை வணங்குகிற, போற்றுகிற, நமஸ்கரிக்கிற ஒரு ஸ்லோகம். ஈன்று அழித்து அழிக்கும் செய்கை. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல். ஈன்றுனா படைக்கிறது, அழித்து என்றால் லக்கரம், பள்ளிக்கு வர லக்கரம். இந்த
சொல் கொடுப்பதை காட்டுகிறது. மகாவிஷ்ணு காப்பாற்றுபவர் மகாவிஷ்ணு, பிரம்மன் படைப்பவர், அழிப்பவர் ஈசன். அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் என்றார். அயன்னா பிரம்மன், மாலா மால், மால் என்றால் திருமால் பெருமாள், ஆன்ற ஈசனுமாய் இறைவனுமாய் சிவபெருமானுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும். இந்த மூன்றையும் நாம் சகுண பிரம்மம்னு சொல்றோம். இந்த சகுண பிரம்மத்தை கடந்த அனந்தமாய் இருக்கக்கூடிய மூர்த்தி, மூர்த்தியாக இருக்கும் பொழுது அதற்கு சகுண பிரம்மம்னு பேரு, அமூர்த்தமாக இருக்கும் பொழுது அதற்கு பேரு நிர்குண பிரம்மம் என்று பெயர். முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் ஆத்மாவாய் தோன்றிய விமல போத, விமலன்னா வித்தவுட் எனி இம்பியூரிட்டிஸ், எந்த தோஷமும் சொல்ல முடியாத அந்த பூரணமான விமல ரூபனை, அவனுடைய சொரூபத்தை பணிகின்றேன். இங்கே வந்து சொரூபம்னு சொல்றார். இந்த சொரூப லட்சணம் என்று நம்ம சென்ற வகுப்பில் சொன்னோம். இந்த ஸ்வரூப லட்சணம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய பிரம்மத்தினுடைய சத் சித் ஆனந்த ஸ்வரூபம். இதே ஸ்வரூப லட்சணம் என்றும், தடஸ்த லட்சணம் என்று இறைவனுடைய வெளிப்பட்டு இருக்கக்கூடிய ஜெகத் ரூபத்தை தடஸ்த லட்சணம்னு சொல்றோம். அப்ப ஸ்வரூபம் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது, பிரம்மஸ்வரூபத்தை குறிக்கிறது. அந்த பிரம்மனை, பிரம்ம தத்துவத்தை, பிரம்ம ஞானத்தை நான் பணிகின்றேன். இந்த பணிதல் என்ற ஒரு சொல் வந்து ஹியூமிலிட்டியை குறிக்கும். வித்யா வினய சம்பன்னகா என்று கீதையிலே ஒரு குறிப்பு வருகிறது. அந்த வினயம் என்பது பணிவு. அந்த பணிவு இருந்தால்தான் குருநாதர்கள் வந்து நமக்கு அந்த விதையை கற்றுக் கொடுப்பார்கள். ஆகையினாலதான் இங்கே பணிகின்றேனே என்று சொல்கின்றார். நேரா ஒரு குருவிடம் போறோம், போயிட்டு நமஸ்காரம் சுவாமி, நான் நிறைய படிச்சிருக்கேன், கொஞ்சம் ஏதோ டவுட் இருக்கு, உங்கள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன்னா அப்புறம் வாப்பா இன்னொரு நாள் பார்ப்போம்னு சொல்லிடுவேன். ஆலியா இருந்தா தானே அவர் ஏதாவது நிறைப்பார். அப்ப நம்ம சரணாகதி தத்துவத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட பூரண சப்மிஷன்ல போகணும். அப்பதான் அவர் அதை கொடுப்பார். அதுதான் பணிகின்றேனே என்று இறைவனை பணிந்து அந்த ஹியூமிலிட்டியையும் சொல்லாம சொல்கின்றார். நமக்கு இருக்க வேண்டிய, அதாவது சிஷ்யாவுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஹியூமிலிட்டியையும் அவர் சொல்றார். உடனே குருவை பணிகின்றார், குருவினுடைய பத்ம பாதத்தை பணிகின்றார். எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால், எவருடைய அருளால் எங்குமாம் பிரம்மன் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து, அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று சுவரிடை வெளி போல் யானின் சொரூப சுபாவம் ஆனேன். சுவரிடை வெளி போல் சொரூப சுபாவம் அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. எவருடைய அருளாலே எங்குமாம் பிரம்மம், அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பிரம்மத்தை எவருடைய அருளினாலே நான் அறிந்து கொண்டேனோ, இந்த புவனமெல்லாம் எவரால் கவரப்பட்டிருக்கிறதோ, எவரால் சூழப்பட்டிருக்கிறதோ, வாசியம் செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த புவனமெல்லாம் கற்பிதம் என்று உரைத்தான் என் குருநாதன். என்னுடைய குருநாதன் என்ன பண்ணினார், இந்த உலகம் எல்லாம் பொய்யப்பா, இது அனித்யம், இது மித்யா என்று எனக்கு, இது மித்தை, இது மித்யா என்று சொன்னார். அப்பொழுது நான் என்னை எப்படி உணர்ந்து கொண்டேன், சுவரிடை வெளிபோல் யானின் ஸ்வரூப சுபாவம் ஆனேன். இந்த சுவர் என்பது உபாதி, ஆகாசத்திற்கு இந்த சுவர் வந்து உபாதி. உபாதி என்பதை புரிந்து கொள்வதற்கு கட்டாகாசம் பராகாசம் என்ற ஒரு ஒப்பிட, ஒரு கம்பேரிசனை வந்து நம்ம பார்க்கணும். கட்டாகாசம் என்பது ஒரு கடத்துக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கக்கூடிய ஆகாசம். பராகாசம் என்பது பரந்துபட்ட ஆகாசம். இந்த ரெண்டு ஆகாசத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கோ? வித்தியாசம் கிடையாது. இருப்பதெல்லாம்
ஒரு ஆகாசம் தான். ஆனா நம்ம கண்ணில் படுறது கட்டம் தான், கட்ட ஆகாசம் இல்லை. ஆகையினாலே பேதம் ஏற்படுகிறது. என்ன பேதம்? ஜீவ ஈஸ்வர பேதம் ஏற்படுறது. அந்த பேதம் எப்படி இருக்கிறது என்றால், இரண்டு சுவருக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஆகாசத்தை மறந்து சுவரையே கருத்திலே கொண்டதை போல் இருக்கிறது. சுவரையே நான் நினைச்சிருந்தேன், சுவர்தான் நான் நினைத்துக் கொண்டேன், இந்த உடல் தான் நான் என்று நினைத்துக் கொண்டேன், இந்த மனம் புத்தி இந்திரியங்கள் தான் நான் என்று நினைத்துக் கொண்டேனே, அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து இந்த சுவரிடையே இருக்கக்கூடிய ஆகாசம் போல எல்லையற்ற அனந்த சுரூபன், பூரண சுரூபன் நீ என்று யார் எனக்கு உணர்த்தினார்களோ அவருடைய பத்ம பாதம், பத்மம் என்றால் தாமரை, கமலம், அந்த பத்ம பாதத்தை அனுதினம் பணிகின்றேன். என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் இதமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, என்னுடைய அறிவினாலே இரவி முன்மையாக்கி, என்னுடைய நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய, என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய, என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சியனேனே. ஆயிரத்திலே வருகிற 4வது பாடல் இந்த பாடல். இதுவும் குரு வணக்கம். என்னுடைய மனஸ் புத்தி இந்திரியம் சரீரம் என்றெல்லாம் நான் 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 என்று என்னை ஸ்தூல சரீரத்தோடு அடையாளப்படுத்திக் கொண்டு இருந்தேனே, அப்போ என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி, அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய பாவம் எதனாலே வருகிறது என்று சொன்னால், இந்த புத்தியை பயன்படுத்துவதால் வருகிறது. அதுதான் புத்தி யோகம். இந்த புத்தி யோகத்தை கொண்டு குருநாதன் சாஸ்திரத்திலிருந்து எடுத்து உரைத்த வாக்கியங்களை நான் புரிஞ்சுக்கிறது. குருநாதர் எங்கிருந்து எடுத்து சொல்வார்? சாஸ்திரத்திலிருந்து தான் எடுத்து சொல்வார். அவரா ஒரு சொந்த கருத்தை, சொந்த விஷயத்த, சாஸ்திரத்துக்கு அந்நியமா இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லவே மாட்டார். இதுதான் சம்பிரதாய குருநாதருடைய ஒரு விசேஷ குணம், சுபாவம். சாஸ்திரத்தில் இருக்கிறத ஸ்ரத்தையோட எடுத்து சொல்வார். தானாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு நேம் எல்லாம் வச்சு, இது இந்த யோகா, இது இந்த தியானம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் சாஸ்திரத்தில் இருக்கான்னு பார்ப்பார். சாஸ்திரத்தில் இருந்தால்தான் அதை சொல்வார். அது அந்த சாஸ்திரம் என்பது என்ன? ஸ்ருதி ஸ்மிருதி அடிப்படையாக, வேத பரம்பரையாக, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் என் குருநாதன் சொல்வார். அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும்? புரிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். அந்த அறிவு வேலை செய்யும் பொழுது, அது அனலைசிஸ் பண்ணி உண்மையை உணர்ந்தவுடன், அந்த உண்மையை உணர்ந்தவுடன் இந்த அஜ்ஞான இருள் எவ்வளவு நேரத்துல போகும்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போகுமா? ஞானம் எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா போகுமா? அல்லது திடீர்னு உடனே போயிடுமான்னு பார்த்தா, இவர் சொல்றார், இரவி முன் இமமே ஆக்கி. ஹிமம் சமஸ்கிருதத்துல ஹிமம், ஹகாரா, ஹிமம், ஹிமா அப்படின்னா அந்த குளிர், இந்த பனி. இரவி ரவி, ரவிஹி, ரவிஹி என்ற சொல் சூரியனை குறிப்பது. சூரியனை கண்ட பனி போல் இந்த அஜ்ஞான இருள் விலகிடுமா உடனே. சூரியனை பார்த்தோன்னே இந்த பனி காணாம போவதை போல குருநாதன் கொடுத்த அந்த அறிவினால் உடனே என் அஜ்ஞானம் நீங்கியது. என்ன அஜ்ஞானம் இருக்கு? என்னுடையது. இதற்கு பேரு மமகாரம். மமகாரம், என்னுடையது என்கிற மமகாரம். இது நீ, இது நான் என்கின்ற பேதம் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய. ஏக்கம் என்று ஐக்கியம் செய்யனா ஜீவ ஈஸ்வர பேதம் நீங்க பெறுதல். ஜீவேஸ்வர பேதம் இப்ப நீங்கி போச்சு. ஜீவேஸ்வர பேதம் முழுவதுமா நீங்கி ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பாவம் வந்துருக்கு. ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பாவம்னா நம்ம ஐக்கியம்னா என்ன புரிஞ்சுட்டோம்? ஜீவான்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்வரான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டையும் போட்டு மெர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்றதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஐக்கியம் என்ற சொல்லுக்கும் கொஞ்சம் வேதாந்த பூர்வமா பொருளை புரிஞ்சுக்கிறது ஆரம்பத்திலேயே நல்லது.
ஐக்கியம் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தை கலப்படம் பண்றது இல்லை. ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு பகவான் சொல்றதுனாலே ஜீவனே பிரம்மம் என்று அறிந்து கொண்டார். ஜீவனே பிரம்மம் என்று அறிந்து கொண்டார். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது இது நான் தான் பிரம்மன் என்று தெரியல. குருநாதர் உணர்த்தியவுடன் இது தெரியப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது. நானே பிரம்மம் என்று அவன் உணர்ந்து கொண்டான். அதுதான் ஐக்கியம். லலிதா சகஸ்ரநாமத்துல சிவசக்தி ஐக்கிய ரூபிணி நமஹா அப்படின்னு வருது. அப்போ சிவம் வேற சக்தி வேற, இது ரெண்டும் பாதி பாதியா வெட்டி எல்லாம் அர்த்தநாரீஸ்வர பாவமா புரிஞ்சுக்க கூடாது. சிவமும் சக்தியும் சகுண பிரம்ம ஸ்வரூபங்கள். இவை இரண்டும் விலகின உடனே ஏக்கமா தானே இருக்கும். சகுணம் விலகின உடனே, சகுணம் விலகின உடனே நிர்குணம்ல எங்க போய் ஐக்கியம்? சகுணம் விலகி நிர்குணம் தோன்றுவதே ஐக்கியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ நான் என்கின்ற பேதம் சகுணத்தில் இருந்தே தீரும். ஈஸ்வரன் வேற நான் வேற என்கிற பேதம் சகுணத்துல இருந்தே தீரும். சகுணம் விலகின உடனே நிர்குணம் தோன்றி புரிந்த உடனே குணங்களற்ற அந்த பிரம்மனை ஏக்கம் என்று அறிவதற்கு பேரு ஐக்கியம்னு சொன்னார். இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்த குரு வேற யாரும் இல்லை, சாட்சாத் அந்த ஈஸ்வரன் தான். குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சி நின்றேனே, இறைஞ்சினேனே. உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் ஈஸ்வரன், நீங்க இன்னொரு ஈஸ்வரனை எதுக்கு இறைஞ்சி கொண்டு நிக்கணும்? அதனால தான் வேதாந்தா இஸ் நாட் நாஸ்திகா, இட் இஸ் அ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். வேதாந்தம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுனால ஈஸ்வரனை நெகேட் பண்ணுறதுன்னு இல்லை, ஈஸ்வரனை நெகேட் பண்றது இல்லை, வேதத்தை நெகேட் பண்றது. அதனால இறைஞ்சினேனே என்கின்ற அந்த பக்தி பாவம் தொடரும் என்பதை நாம புரிந்து. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல். அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல். சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்டா பரந்த நூல் பார்க்க மாட்டா. பந்தமும் வீடும் காட்டா பரந்த நூல் பார்க்க மாட்டா. மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. அந்தம் நடு இன்றி ஆதியும் இன்றி. ஆதி அந்தம் நடு. வான்போல். அந்தம்னா முடிவு, நடுவு என்றால் மத்தியம பாகம், ஆதி என்றால் ஆரம்பம். இந்த மூணுமே இல்லாத வான்போல். வான் என்ன? ஆகாஷம். ஆகாசத்துல போய் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட் நீங்க அதை குறிக்க முடியுமோ? அதுவே இன்ஃபினிட். ஆகாசம் இன்ஃபினிட்டா இருக்கு. இந்த மாதிரி சொல்றதுல ஒரு பாணி இருக்கு. என்ன சொல்லணும்? ஆதி நடுவு அந்தம்னு சொல்லணும், அப்படிதானே சொல்லணும். ஆனா சுவாமிகள் என்ன சொல்றார்? அந்தம் நடுவு ஆதி என்றல்லவா சொல்லியிருக்கார். அப்ப இந்த அஷ்டோத்திரம் போன்ற சஹஸ்ரநாமம் போன்ற நாமாவளிகள் எல்லாம் பார்த்தாக்க பாதாதி கேச வர்ணனா, கேசாதி பாத வர்ணனான்னு இருக்கும். அப்போ பாதாதி கேச வர்ணனா என்ன? பாதத்தை சொல்லி அப்படியே படிப்படியாக மேலே உயர்ந்து கொண்டு போய் கேசத்தை பற்றி சொல்றது. இது பாதாதி கேச வர்ணனா. கேசாதி பாத வர்ணனா என்று சொல்லும் பொழுது முதல்ல மகுடத்தை சொல்லி, அம்பாளுடைய புருவங்களை சொல்லி, நாசியை சொல்லி, உதடுகளை சொல்லி, கழுத்தை சொல்லி, திருமார்பை சொல்லி, திருவயிற்றை சொல்லி, கால்களை சொல்லி, பாதங்களை சொல்லி வழிபடுவது. இது கேசாதி பாத வர்ணனை. இங்கே என்ன இருக்கு? பாதாதி கேசவர்ணை. பாதம் தான் அந்தம், பாதம் அந்தம், நடுவு ஆதி.
இது சகுண ரூபத்தை பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் சொன்னதை போல், அப்படிப்பட்ட எல்லைகளற்ற அந்த வான் போல், இப்படி கூட சொல்ல முடியாதே, பாதம் நடுவு கேசம் என்று கூட சொல்ல முடியாத அந்த வான் போல சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. அவர் பூரணனாக அனந்தனாக இருக்கார். அவரை நான் இன்னதுன்னு சொல்ல முடியாது என்று சொல்லி அவருடைய ஞானத்தை இன்னது என்று சொல்ல முடியாது. இவ்வளவு ஞானம் உடையவர் என்று சொல்ல முடியாது. சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. சந்ததம்னா எப்பொழுதும், காலத்திற்கு அப்பாலே ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்குருவினுடைய பாதங்களை நான் போற்றுகிறேன். பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா. பரந்த நூல் என்பது சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், பந்தம் என்கின்ற அட்டாச்மெண்ட்டையும் வீடு என்று சொல்லக்கூடிய மோட்சத்தையும் காட்டக்கூடியது. ஆனால் இவன் பார்க்க மாட்டான், அது பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அவனுக்கு பேரு மந்தன். இப்ப அதிகாரித்துவத்தை பத்தி பின்னாடி சொல்ல போறார். ஹூ இஸ் தி எலிஜிபிள் பர்சன் ஃபார் ரீடிங் கைவல்ய நவநீதம் சொல்ல போறார். ஆனால் அதற்கு முன்னாடி இப்பவே சொல்றார், இதற்கு அதிகாரித்துவத்தை நான் சொல்ல போறேன். அதுல மந்த அதிகாரின்னு ஒருத்தன் உண்டு. இந்த மந்த அதிகாரி கூட அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் சொல்ல போறேன். சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல போறேன், எளிமை பண்ணி சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வத்து தத்துவம் சொல்வேனே. இப்ப இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. விஷயம் அனுபந்த சதுஷ்டயம் என்று சொன்னால் அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், இந்த நாலுக்கும் பேரு அனுபந்த சதுஷ்டயம். எந்த ஒரு சாஸ்திர நூலை எழுதுவதானாலும் பெரியோர்கள், சான்றோர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த 4 விஷயத்தை சொல்வார்கள். ஆரம்பத்திலே சொல்வார்கள். என்னென்ன? ஹூ இஸ் தி அதிகாரி டு ரீட் திஸ் டெக்ஸ்ட், யாரெல்லாம் படிக்கலாம் என்று சொல்வார்கள். இரண்டாவது, இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? சமையல் குறிப்பா, அல்லது டூரிசமா, அல்லது ஹவு டு பிகம் மில்லியனர் இன் 1 year அப்படின்னு சொல்ல போறோம். ஒரே வருஷத்துல எங்க அந்த புக்கு விற்காது. ஒரே நாளில் கோட்டீஸ்வரன் ஆவது எப்படின்னா அந்த புக்கு வித்துடும். அப்ப அந்த மாதிரி விஷயம் சொல்ல போறோமா, இல்ல இந்த மாதிரி கேக் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி எழுத போறோமா, அல்லது மர்ம நாவல் இரவு மணி 12 டான் 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 என்று அப்படிதான் ஆரம்பிக்கும் மர்ம நாவல்லாம். இதை பார்த்த உடனே தெரிஞ்சுவிடும் இது ஏதோ மர்ம நாவல் போல தெரியுது. அப்ப அந்த சப்ஜெக்ட் மேட்டரை முதல்ல சொல்லணும். அதனால என்ன பண்ண, நான் சொல்ல போறது வஸ்து தத்துவம். The subject matter of this text is going to be வஸ்து தத்துவம், which is பிரம்மன். பிரம்ம ஞானம் தான், பிரம்ம ஞானம் தான் இதுல வஸ்து தத்துவம். அப்ப அதிகாரி மந்தனுக்கு கூட உணர்த்துவேன்னாக்க அப்ப உத்தமனுக்கு என்ன ஆகிறது? அப்ப இதை தேடிக்கொண்டு பசியோடு இருப்பவன், இந்த ஞானத்தை தேடிக்கொண்டு பசியோடு இருப்பவன், ஞான பசியோடு இருப்பவன் இந்த நூலை படிப்பதற்கு அதிகாரியாக ஆகிறான். அந்த அதிகாரிக்கு இருக்க வேண்டிய குணங்களை சாஸ்திரம் உரைக்கிறது. அதை பின்னாடி சொல்ல போறார். அதிகாரித்துவம் என்றால் விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் என்ற 4ஐயும் கொண்டவன் தான் சாதன சதுஷ்டய சம்பன்னஹா என்று பெயர் பெறுவான். அவன் தான் அதிகாரியா இருக்க முடியும். ஏன்னெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். ஆனா இங்கே அந்த அதிகாரியாக சொல்லப்பட்டவன் உத்தம அதிகாரி. ஆனால் மந்த அதிகாரிக்கு கூட இவர் கருணை காட்டுறார். நீ மந்த அதிகாரி, நீ எல்லாம் இங்க படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, சான்ஸ் கிடையாது என்றெல்லாம் சொல்லல. அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மந்தனும் உணருமாறு சொல்வேனே. வஸ்து தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய கருணை இருக்கணும். பூஜ்ய சுவாமிஜி கிட்ட காலம் பூராவும் நம்ம பார்த்தது இந்த ஒரு குணாதிசயம் தான். அகாமடேஷன் என்று சொல்வார், ஏற்றுக்கொள்கிற பக்குவம். இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம் ஃபார் யுவர் செல்ஃப், கிவ் ஃப்ரீடம் டு அதர்ஸ்ன்னு சுவாமிஜி சொல்லியிருக்கார். உனக்கு சுதந்திரம் வேணுமா? வேணும் இல்லையா? எல்லாருக்கும் சுதந்திரம் வேணும். அப்ப நீ மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடு. முக்கியமானது இங்க இருக்கா? புக்லெட்ல இருக்கு. வெரி குட், வெரி குட். ஆமா. அப்ப அந்த சுதந்திரம் என்பது நான் கொடுக்கும் பொழுதுதான் நான் பூரண சுதந்திரனாய் இருக்கிறேன் என்பது சுவாமிஜியுடைய கருத்து.
அப்போ அகாமடேஷன் என்னாக்க இன்னார் தான் என்னை பார்க்கணும், இன்னார் தான் என்கிட்ட படிக்கணும், இன்ன குவாலிஃபிகேஷன் உடையவர் தான் படிக்கணும்னெல்லாம் அவர் அந்த பேதத்தை பார்க்கவில்லை. எல்லாருக்கும் படிக்கணும்னு வந்தியா நான் சொல்லித்தரேன். சுவாமிஜி நீங்க பெரிய மகாத்மாவா என்று கேட்ட பொழுது சுவாமிஜி சொன்னார், நோ ஐ எம் a டீச்சர் என்று சொன்னார். அவதார புருஷர் அவர் சாக்ஷாத் ஈஸ்வரன், அவர் மகாத்மா தான். ஆனா அவர் என்ன சொல்லிக் கொண்டார், எது சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்பட்டார் என்றால், நான் ஒரு ஆசிரியன், டீச்சர், என்னோட ஜாப் வந்து டீச்சர். உண்மையாலுமே சாஸ்தா அப்படின்னா டீச்சர் தானே. சாஸ்தானாலே டீச்சர், சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுப்பவர் சாஸ்திரம். அப்ப இறைவன் டீச்சர் தான், இறைவன் தான் ஆசிரியன். அப்ப வந்தவன் இறைவன், சத்குரு, சாக்ஷாத் ஈஸ்வரன் என்று சிஷ்யன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிந்து கொள்ள முடியாத மந்தனும் உணருமாறு இந்த வஸ்து தத்துவத்தை நான் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடன் மொண்டு முன்னோல், படர்ந்த வேதாந்தம் என்னும் பாட்கடன் மொண்டு முன்னோ, உடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி, உடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி, அடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, அடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, அடைந்தவர் விடயம் மண்டின் அலைவரோ பசியிலாரே, அடைந்தவர் விடயம் மண்டின் தலைவரோ பசியிலாரே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடன் என்பது கடல், சமுத்திரம், மில்கி வே, பார்க்கடல் போல இருக்கக்கூடிய, எல்லையற்று இருக்கக்கூடிய, அவ்வளோ பெரிய ஒரு சமுத்திரம் போல இருக்கக்கூடிய சாஸ்திரமாகிய இந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடலை மொண்டு அதிலிருந்து எடுத்து கொண்டு வந்து முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி. அவர்கள் முதல்ல படித்தார்கள்னு அர்த்தம். காய்ச்சி என்று சொன்னால் அவர்களுக்கு அது கைவரப்பெற்றது, ஞானம் கைவரப்பெற்றது. எப்படி படித்தார்கள்? அவர் அவருடைய குருவிடம் படித்தார், அவர் அவருடைய குருவிடம் படித்தார். இந்த மாதிரி சம்பிரதாயமாக படித்து கொண்டு வந்து என்ன பண்ணினார்? குடங்களில் நிறைத்து வைத்தார். ஏற்கனவே முன்னூல் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூல்கள். இந்த நூல்கள் எல்லாம் என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொன்னாக்க, அவையெல்லாம் பாஷ்யங்கள், பாஷ்ய கிரந்தங்கள், அந்த பாஷ்யத்திற்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய வார்த்திக கிரந்தங்கள், இவற்றையெல்லாம் எளிமையாக சுருக்கி அல்பாட்சரத்தில் சொல்லக்கூடிய சூத்திரங்கள். சூத்திரங்கள்னா அல்பாட்சரமா இருக்கணும், அதாவது குறைந்த எழுத்துக்களால் சொல்லப்பட்ட அதுக்கு பேரு சூத்திரம்னு பேரு. அல்பாட்சரம், குறைஞ்ச எழுத்துக்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி அல்பாட்சரமாக சொல்லப்பட்ட சூத்திரங்களுக்கும் பாஷ்யம் இருக்கு. அந்த பாஷ்யம் வந்து அது ஒரு வரியாக இருக்கும் சூத்திரம், அந்த அதுக்கான பாஷ்யம் வந்து 1000 பக்கம் இருக்கும். அப்படி ஞானிகள் மகான்கள் கடைந்து எடுத்து காய்ச்சி வைத்ததை நான் கடைந்தெடுத்தேன், கடைந்தெடுத்து அழித்தேன் என்கிற. அப்படின்னா படித்தேன், ஆராய்ச்சி பண்ணி குருநாதருடைய அருளாலே படித்தேன். படித்து எடுத்த அந்த கைவல்ய நவநீதத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். இதை அடைந்து விட்டால், இதை புரிந்து கொண்டால் ஒருவர் அது வேண்டும் இது வேண்டும் என்று எல்லையற்ற ஞானத்தை தேடி அலைவார்களா? அலைய மாட்டார்கள் என்று பூரணமாக உணர்ந்து, இதுதான் என்னுடைய பூரணத்துவம், நானே பூரணன் என்று உணர்ந்து கொண்டு உட்கார்ந்து விடுவார்கள். முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட, முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட, அத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை, அத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை, தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும், தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம்
தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திருப்படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷன் பாருங்க. நான் என்ன போறேன், என்ன செய்ய போறேன், என்ன எழுத போறேன், எதற்காக எழுத போறேன் என்பதையெல்லாம் தீர்மானித்து கொண்டு இதனுடைய விஷயம் வஸ்து என்று, வஸ்துவை பற்றிய தத்துவம் தான் இதனுடைய விஷயம் என்பதை தெரிந்து கொண்டு, இந்த விஷயம் எப்படிப்பட்டதாக உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று சொன்னால் மோட்சத்தை கொடுக்கும் என்று தலைப்பிலேயே சொல்லி வைத்துக் கொண்டு, இது சம்பந்தம் என்ன என்று கேட்டால் குரு சிஷ்ய சம்பந்தம் என்று சொல்லிக்கொண்டு, இனிமேல் தான் அதிகாரியை பற்றி இன்னும் விளக்கமா வரப்போறது. இந்த அதிகாரி எப்படிப்பட்டவன் என்பதையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அந்த மொத்த கைவல்ய நவநீத நூலையும் நான் 2 படலங்களாக செய்ய போகிறேன். ஒரு படலம் தத்துவ விளக்கப்படலம், இன்னொன்று சந்தேகம் தெளிதல் படலம் என்று வைத்து 2 படலமாக வகுத்து பிரித்து கொண்டு நான் உரை செய்கின்றேனே. அதுக்கு உரை செய்ய போறேன், விளக்கமும் சொல்ல போகின்றேன். கர்த்தன் என்றால் கர்த்தா. இந்த ஆரம்ப ஆன்மீக ஞானத்திலே வரக்கூடிய வேதாந்த ஞானத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, நான் கர்த்தா இல்லை என்று நினைக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பேரு கர்த்ருபாவத்தை அளித்தல். கர்த்ருபாவம் என்றால் நான் தான் கர்த்தா என்று சொல்றது வந்து ஐ எம் த டூவர். அந்த டூவர்ஷிப்பை ஒழிக்கிறது. அப்போ ஹூ இஸ் த டூவர்னு கேள்வி வரும் இல்லையா? அந்த இடத்துக்கு கர்த்தன் ஈஸ்வரன் தான் அனைத்தையும் செயலாற்றுகிறான். இன்ஃபேக்ட் ஹோல் வேர்ல்ட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஈஸ்வரன். அனைத்துமே இறைவனுடைய ஆர்டரின் படிதான் நடக்கிறது. எவ்ரிதிங் happens because of order of ஈஸ்வரன். If something is not happening, that is also order of ஈஸ்வரன். Happen or not happen, both are order of ஈஸ்வரா. அனைத்துமே ஈஸ்வரனுடைய ஆணையாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவரை கர்த்தா என்று சொன்னோம். அப்புறம் முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையார் கொண்ட இஷ்ட தெய்வத்தினுடைய நாமங்களை எல்லாம் சொல்கிறார். ஏனென்றால் அவருடைய குருவே நாராயண குரு, நாராயண சுவாமி. அதனாலே அவரே வெங்கடேச முகுந்தனை வணங்குவதாக சொல்லி இந்த பாயிரத்தை நிறைவு செய்கின்றார். இப்பொழுது நம்ம தத்துவ விளக்கப்படலம் என்கின்ற நூலினுடைய ஆரம்பத்தில் நுழைகிறோம். எல்லாம் அல்ல குருநாதர்கள் அருள் புரிவார்களாக. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் மத்திய விகபரங்கள் மத்திய விகபரங்கள் வருபோகங்கள் நிராசை வருபோகங்கள் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்ட சமாதி என்றாறு கூட்ட முத்தியை விரும்பும் இச்சை முத்தியை விரும்பும் இச்சை அழிவர் சாதனம் இந்நான்கே. அழிவர் சாதனம் இந்நான்கே. இனிமேற்கொண்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதனால நான் ஒவ்வொரு வரியா பிரிச்சு சொல்றேன். நித்திய வனித்தியங்கள் வனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் தெரிவி அதிகாரிக்கு உண்டான லட்சியங்களை எல்லாம் இப்பொழுது சொல்ல போகின்றார். நித்திய அனித்திய வஸ்து விவேகம், நித்திய அனித்திய விவேகம் என்பதை நிர்ணயம், நிர்ணயம் இருக்குல்ல, அது வந்து நிர்ணயம் தெரி விவேக, நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி. எது நிலையானது எது நிலையற்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு புத்திக்கு பேர் என்ன? விவேகம். விவேகமா நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர்னா, என்ன விவேகமா நடந்துக்கிறது? சர்வசாதாரணமா நம்ம சொல்லை பயன்படுத்துறோம் விவேகம்.
நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம். நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, நிலையானது எது நிலையற்றது என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்வது நிர்ணயம், விவேகம். இதுதான் முதல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அதிகாரி. விவேகம்னு சொன்னாலே அழியக்கூடியது எது, அழியாதது எது. நித்தியம் என்றால் அழியாத ஒன்று அக்ஷரம், அனித்தியம் என்றால் கரம். இந்த உலகில் இந்த இரண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டு தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று அழியக்கூடியது, அது பொருள்மயமான இந்த ஜெகத் சதா சர்வ காலமும் மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம அப்ப சொன்னோம், இந்த ஜெகத் மாயை என்று சென்ற வகுப்புகளில் எல்லாம் பேசணும். இந்த ஜெகத் மித்யாவா அல்லது ஈஸ்வரனா என்றெல்லாம் கேள்வி கேட்டோம். இந்த ஜெகத்தை மித்யா என்று உடைப்பதற்கு ஒரு சாதனம் என்னன்னு கேட்டா, அது நித்தியமா இருக்கான்னு செக் பண்றோம். எது மாறவில்லையோ அது. எனக்கு 20 வருஷமா அம்மாஜியை தெரியும். அம்மாஜி இங்க நான் என்னை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அம்மாஜி முன்னாடி நடக்கிறேன், போறேன், வரேன், எல்லாம் தெரியுது. ஆனா அம்மாஜிக்கு என்ன தெரியல. ஏன்னா நான் மாறிட்டேன். என்னுடைய தோற்றம் மாறி போச்சு, உருவம் மாறி போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே நானாக இன்றைக்கு இல்லை. அதனால அம்மாஜிக்கு என்ன அடையாளம் தெரியல. மாறுதா? அப்ப அது நித்தியமா? மாறுவது எதுவோ அது அனித்தியம். கொஞ்ச நாள் கழிச்சு இங்க பார்த்தா இந்த ரூம் இருக்காது, அதுக்கு மேல பல மாடி கட்டிடம் இருக்கும். இங்கே கிளாஸ் நடக்கிறதுனா 13th ஃப்ளோர்ல நடக்குது போங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுவும் மாறுமே. எத்தனையோ மாற்றங்கள் இருக்கே. காலங்கள் மாறுகிறது, கோலங்கள் மாறுகிறது, நிலைப்பாடுகள்லாம் மாறுது, எல்லாமே மாறுது. மாறுகிறாயா நீ அனித்தியம். அதை பார்த்து சொல்லணும், இந்த ஜெகத்தை பார்த்து சொல்லணும், நீ மாறுகிறாயா அனித்தியம். விதை விதையாகவே இருப்பதில்லை, விதை முளைத்து செடியாகுது, செடி செடியாக இருப்பதில்லை, மரம் ஆகுது, மரம் என்ன ஆகுது, ஒரு நாள் வீழ்ந்துகிறது, மாறுது, உலகம் அழியுது, மாறுது. மாற்றம் கொள்ளக்கொண்டு ஜெகத்துங்கிற வார்த்தைக்கே விச் மூவ்ஸ்ன்னு. ஜெகத் அப்படின்னாலே இயங்கக்கூடியதுக்கு பேர் ஜெகத். உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதோ நம்ம ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இந்த வகுப்பு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் முடிய போகுது. காலம் ஓடிக்கொண்டே இருக்கலையா, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால் அது அனித்தியம். இப்படி மாறிக்கொண்டே, சுழன்று கொண்டே, அழிந்து கொண்டே, பிறந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அழியாத ஒன்று இருக்கான்னா அதுதான் வஸ்து. அழியாத ஒன்றுக்கு பேரு வஸ்து, அழியக்கூடியதுக்கு பேரு ஜெகத். அந்த அழியாத ஒன்று என்பதை அச்சாணியாக கொண்டுதான் இந்த அனைத்தும் இயங்குகிறது. இந்த அச்சாணியாக இருக்கின்ற, அதிஷ்டானமாக இருக்கிற பிரம்மனை மாற்றம் அடையாதவன் என்று புரிந்து கொள். மாற்றங்கள் அனைத்தையும் தந்து தான் மாறாமல் இருப்பவன் தான் பிரம்மன். அனைத்து மாற்றங்களுக்கும் அவனே காரணனாக இருக்கிறான். அனைத்து அனித்தியங்களுக்கும் அவனே காரணமா இருக்கான். ஆனா அவன் நித்தியம், அவனுக்கு மாற்றங்கள் இல்லை. ஆக ஆத்மா நித்தியமானது, அனாத்மா அனித்தியமானது என்று அறிந்துவிடும். ஜெகத் அனித்தியம், ஈஸ்வரக நித்தியம், பிரம்ம நித்தியம். இப்ப சில டயத்துல நம்ம ஈஸ்வரான்னு பயன்படுத்துறோம், சில டயத்துல பிரம்மன்னு பயன்படுத்துறோம், சில டயத்துல ஆத்மான்னு பயன்படுத்துறோம். இந்த மூணு ஒண்ணுதான், வேற வேற கான்டெக்ஸ்ட்ல சொல்றதுனால அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கு. அது போக போக நம்ம புரிஞ்சுப்போம். ஈஸ்வரா என்ற சொல்லை பொதுவா எப்படி பயன்படுத்துவார்கள் வேதாந்தத்திலே என்றால், மாயா சம்பந்த பிரம்மனை ஈஸ்வரா என்று சொல்வார். மாயாவோடு சம்பந்தம் பட்ட பிரம்மன் ஈஸ்வரா என்ற சொல்லால் குறிப்பிடப்படுவார். தமிழ்ல நம்ம இறைவன் வச்சுக்கலாம். மாயா சகித ஈஸ்வரா, மாயையுடன் கூடிய ஈஸ்வரன், மாயா சகித ஈஸ்வரா. அப்ப ஈஸ்வரான்ற சொல்ல பயன்படுத்தினாலே என்ன அர்த்தம்? மாயா சம்பந்தம் இருக்கக்கூடிய பிரம்மன் அர்த்தம். இதுல இன்னொரு கருத்தையும் நான் சொல்லி வைக்கிறேன், இப்ப புரியாட்டியும் பின்னாடி உதவும். பிரம்மனுக்கு மாயா சம்பந்தம் இல்லை, மாயாக்கு பிரம்ம சம்பந்தம் இருக்கு. பிரம்மனும் மாயாவும் ஒன்னா போறார்கள்னு சொன்னா அது போய் அப்படி போக முடியாது. அப்படின்னா இந்த இரவும் பகலும் ஒன்னா போறதுன்னு அர்த்தம். சான்ஸே கிடையாது. இருப்பதை போல தோன்றுகிறது, நிஜமும் நிழலுமாய் தோன்றுகிறது. ஆகையினாலே நித்தியம் பிரம்மன்,
அனித்யம் மாயா மூலமாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் பூராவும் அனித்யம் தான். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் ரொம்ப 2 லைன்ல சொன்னதுனால சிரமமா இருக்கும். போக போக படிக்க படிக்க இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப உதவும். இந்த குழப்பங்கள்லாம் தீரும். ஆக பிரம்மன் என்று சொன்னால் சுத்த சைத்தன்யம், பூர்ண பிரம்மம். அது பூர்ணம். அதுக்கு குணங்கள் கிடையாது, மாற்றங்கள் கிடையாது. அப்புறம் அது எங்க இருக்கு அப்படின்னா அது நீங்கள் தான், நான் தான். அது அகம் பிரம்மாஸ்மி தானே. அப்புறம் அதை எங்க போய் தேடுறது? அகம் பிரம்மாஸ்மி, அது அகம்தான். அடுத்தது அந்த பிரம்மன் மாயா சகிதமாக ஆகும் பொழுது ஈஸ்வரன், சிருஷ்டி ஆரம்பமாயிடுது. இந்த சம்பந்தமும் கூட அனாதிதான், ஆரம்பமற்ற அனாதிதான். எது? அதாவது மாயாவுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் கூட அனாதிதான். இனி இதுக்கு பேர் என்ன? விவேகம். இக பரங்கள் வரும் போகங்கள் நிராசை. இகம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள், போகங்கள். எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்ன ஆசைப்பட்டு ஒவ்வொரு போகத்தையும் அனுபவிப்பதற்காக முயற்சி பண்றோமே, அந்த போகங்கள் இக போகங்கள். பரபோகம்னா என்ன? இந்த உலகத்திலே விரதம் இருக்கிறது, சாப்பிடுறதே இல்லை, எந்த போக சுகங்களையும் அனுபவிக்கிறது இல்லை. எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா, நான் இறந்ததுக்கு பிறகு வைகுந்தத்துக்கு போவேன், அங்க வந்து சௌக்கியமா சுகமா ஏசி ரூம்ல இருக்கணும்னா இதெல்லாம் நான் விடணும். இது பரபோகத்தை விரும்புறது. இதுவும் தப்புதான். பரபோக இச்சையோ இக போக இச்சையோ இருக்கக்கூடாது. அதை நிராசை செய். எப்படி செய்யறது நிராசை? வைராக்கியம். வைராக்கியம் என்பது 2வது குவாலிபிகேஷன். யாருக்கு இதெல்லாம் சொல்றார்? ஞானத்தை தேடக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும்? அதிகாரின்னா எலிஜிபிள் பர்சன். எலிஜிபிள் பர்சன் ஃபார் சர்ச்சிங் நாலேஜ் எப்படி இருக்கணும்? நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அறிந்தவனாய் இருக்கணும். 2வது இகபர போகங்களில் நிராசை உடையவனாய் இருக்கணும். சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்ட. சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்ட என்றால், இது சமாதினா புதைக்கப்படக்கூடிய சமாதி அல்ல. சம ஆதி என்று காத்தலை சொன்ன சமாதி ஷட்க சம்பத்திகி என்று எடுத்துக்கொள்வது. அப்ப அந்த 3வது ஐட்டம் என்ன? சமாதி. சமாதி என்றால் சமம் என்கின்ற ஒரு குணத்தை ஆரம்பமாக கொண்டு 6 விஷயங்கள் இருக்கு. சமம், தமம், உபரமம். எது ஸ்லோவா சொல்றேன்? எழுதிப்பீங்கன்னா. சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று 6 குணங்கள். இந்த 6 குணங்களையும் மிக விளக்கமாக சொல்லியிருக்கக்கூடியது தத்துவபோதம் என்ற ஒரு நூல். இதுவரைக்கும் அவர் சொன்னது பூரா தத்துவபோதத்துல இருக்கு. ஒரு கம்பேரிசனுக்காக எப்பொழுதுமே ஒரு நூலை படிக்கும் பொழுது இன்னொரு நூலை கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. அதனால உங்களுக்காக தத்துவ போதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை காட்டுறேன். முடிஞ்சா ரிப்பீட் பண்ணுங்க. சாதன சதுஷ்டயம் கிம் நித்யாநித்ய வஸ்து விவேகः இஹ அமுத்ரார்த்த பல போக விராகः இஹ அமுத்ரார்த்த பல போக விராகः இஹ அமுத்ரார்த்த பல போக விராகः சமாதி ஷட்க சம்பத்திः समाधि षट्क संपत्तिः முமுக்ஷுத்வம் சேதி. முமுக்ஷுத்வம் சேதி. அதுக்கு நித்திய பொருளையும் அனித்திய பொருளையும் பகுத்தறியும் திறமையான விவேகம். இந்த உலகத்தில் மட்டுமில்லாம சொர்க்கத்திலும் கூட ஒரு சுகபோகத்தை தேடாத ஒரு வைராக்கியம்.
சமம் என்ற 6 பண்பு கேரக்டர்ஸ் உடையவனாக இருக்கிறது. முமுக்ஷுத்வம் முமுக்ஷுத்வம் என்பதைத்தான் இப்ப சமாதின்றது தெரிஞ்செடுத்து இல்லையா. சமாதி என்பது சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று சொல்லக்கூடிய 6. சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று சொல்லக்கூடிய 6. இப்ப நித்திய அனித்திய வஸ்து விவேகம் சொன்னோம். இகபர சுகங்களிலே ஈடுபாடு இல்லாம இருக்கிறது சொன்னோம். சமாதி சாதன சம்பத்தி சமாதி சாதன சம்பத்தி சமோதம உபரமஹ திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இந்த 6ம் சமதமாதி ஷட்க சம்பத்தி என்று சொல்லப்படும். சமஹ கஹா, சமம்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். மனோ நிகிரஹ, மன அடக்கமே சமம். மனதை நிகிரகம் பண்றதுன்னா என்ன? கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இஸ் சமஹா. தமஹ கஹா, சக்ஷுராதி பாஹேந்திரிய நிகிரஹ. சமனா என்ன அப்படின்னா சென்சரி பர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் சமான்னு சொல்றது. உபரம கஹா, உபரமா வந்து தமிழ்ல உபரதி என்று சொல்வார்கள். சர்வ தர்மானுஷ்டானம் ஏவ, அதாவது தர்மான என்னென்ன சர்வ தர்மத்தையும் அனுஷ்டானம் செய்வதே உபரமம்னு சொல்றார். அப்ப அந்த தர்மம்னா என்னன்றது வேணுமில்ல. அதனால தனக்கு விதிக்கப்பட்டவற்றை துறந்து, விதிக்கப்படாதவற்றை துறந்து, தனக்கு விதிக்கப்படாதவற்றை துறந்து, தனக்கு எதெல்லாம் சொல்லப்படலையோ, ஏன் ஸ்வதர்மாவுக்கு எதெல்லாம் விதிக்கப்படவில்லையோ அவற்றையெல்லாம் துறந்து விதிக்கப்பட்ட செயல்களை மட்டுமே செய்யறதுக்கு பேரு உபரத்தின்னு பேர். இந்த உபரமா அப்படிங்கிறது சந்நியாசா. உபரமா என்பது சந்நியாசா. வாட் கைண்ட் ஆஃப் சந்நியாசா? என்ன, எதெல்லாம் தர்மத்தில் இல்லையோ அதெல்லாம் விடுறது, எது தர்மமோ அதை மட்டும் அனுஷ்டிக்கிறது. இதுக்கு பேர் தான் உபரமஹா. துரத்தல் என்பதே, துரத்தல்னா துரத்தி அடிக்கிறது, துரத்தல்னா இழத்தல், பிரிதல் என்ற விடுதல். விடுதல் தான் உபரமா. திதிக்ஷா காம், சீதோஷ்ண துக்காதி, சகிஷ்ணுத்வம் சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த சீதோஷ்ண, சீத உஷ்ண, ஒரு நேரம் குளிருது, ஒரு நேரம் உஷ்ணமா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த 2 எதிர்பதமான சூழ்நிலைகளிலும் சமநிலை உடையவனாகவே இருப்பது. அப்படின்னா இதுல வந்து ஒரு ஆதிபதம் கூட சொல்லப்பட்டிருக்கு. சீதோஷ்ண துக்க துக்காதின்னு இருக்கா இல்லையா, துக்க ஆதிபதம் இருக்கு. இந்த ஆதிபதம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னமோ இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கேட்டாக்க, ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாரு, ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்றாரு, ஒரு டைம் சக்சஸ் வருது, ஒரு டைம் ஃபெயிலியர் வருது, ஒரு டைம் லாபம் வருது, ஒரு டைம் நஷ்டம் வருது, ஒரு டைம் ஜெயம் வருது, ஒரு டைம் அஜயம் வருது. இப்படி என்னென்ன இருக்கோ இந்த இரு துருவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிலைகளிலெல்லாம் சமநிலை உடையவனாய் இருப்பதுதான் திதிக்ஷா. அடுத்தது ஸ்ரத்தா கீத்ருஷி, குரு வேதாந்த வாக்யஷு விஸ்வாசஹ ஸ்ரத்தா விஸ்வாசம் வேணும். குரு வேதாந்த வாக்கியேஷு, நான் முன்னே சொன்னேன், குரு வந்து வேதாந்தத்தில் இருக்கிற வாக்கியத்தை தான் பாட்டமா சொல்வார். அந்த வேதாந்த வாக்கியத்தை வியாக்கியானம் செய்து சொல்லக்கூடிய குருவினுடைய வாக்கிலும் சாஸ்திரத்தின் மேலும் பயபக்தியோடு இருக்கக்கூடியது ஸ்ரத்தை. இப்ப நம்ம
ஞானம் என்றால் என்ன என்று தெரிஞ்சு கொண்டோம், முதல்லே தெரிஞ்சுட்டோம். ஜீவ பிரம்ம ஐக்கியமே ஞானம். ஜீவோ பிரம்மைவ ந அபரக என்று தெரிந்து கொள்வதுதான் ஞானம். ஜீவ பிரம்ம ஐக்கியமே ஞானம். அந்த ஐக்கியத்தை போதிக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் வேதங்கள். அந்த வேத மகா வாக்கியங்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய குருநாதர். ஆகையினாலே அவரிடம் ஸ்ரத்தை, குருவிடம் ஸ்ரத்தை, வேதாந்த வாக்கியங்களில் ஸ்ரத்தை. இதுவே ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட், ட்ரூத்ஃபுல்னஸ், டெடிகேட்டட். சமாதானம் கிம்? சமாதானம் கிம்? சித்த ஏகாக்ரதா. சித்த ஏகாக்ரதா. சித்தைகாக்ரதா. சித்தைகாக்ரதா. மனதை ஏகாகிரமாக ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொள்ளுதல் சித்த ஏகாகிரம். இப்ப எத்தனை சொல்லியிருக்கோம்? 6 விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த ஒரு லைன். இந்த ஒரு லைன் இருக்கே, சமாதி என்ற 6 கூட்ட. அப்படியே அவரும் சொல்ல போறார். சமந்தமம் இடல் சகித்தல், சமாதானம் ஸ்ரத்தை ஆறான், சமதம கரணந்தண்டம், சமம் புறக்கரண தண்டம்லாம் சொல்ல போறார். அது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் இந்த தத்துவ போத ஒப்பீட்டு ஆராய்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தத்துவ போதத்தை ஒப்பிட்டு நம்ம படித்து கொண்டோம்னா இது ரொம்ப டைரக்டா. தத்துவ போதம் என்பது ஒரு வேதாந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வைத்திருக்கு. சமாதி என்ற 6 கூட்ட, முத்தியை விரும்பும் இச்சை, முமுக்ஷுத்வம். சமஸ்கிருதத்துல இதுக்கு முமுக்ஷுத்வம், மோக்தும் இச்சா, முக்தியை விரும்புதல், முக்தியை விரும்பும் இச்சை. மொழிவர் சாதனம் இந்நான்கே. இது 4க்கும் பேர் என்ன? சாதனம். 6 சொன்னமே, சமதமாதி, அதெல்லாம் ஒரு செட். 3rd ஐட்டம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன? விவேகம். செகண்ட் வைராக்கியம். 3வது சமதமாதி ஷட்க சம்பத்தி, ஷட்கன 6. 4வது முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம் என்பது என்ன? முக்தியை விரும்புகின்ற இச்சை. எதன்பாலும் இச்சை இல்லை, ஆனா ஒரு இச்சை இருக்கு, முக்தியின்பால் இச்சை இருக்கு. அந்த இச்சை இருந்தால்தான் இந்த சாஸ்திர ஞானம் கைவர பெறும். முக்ஷத்தின்பால் இச்சை. ஏதத்து சாதன சதுர்த்தயம். இதுதான் சாதன சதுர்த்தயம். அப்ப இப்ப நம்ம 4 விஷயம், மகா பிரம்மாண்டமான 4 விஷயத்தை ஒரு பாட்டுக்குள்ள அடக்கி கொடுத்திருக்கார் தாண்டவராய சுவாமி. இந்த ஒன்றை படிக்கலாம், அதோட இன்றைய வகுப்பு நிறைவு பண்ணலாம். அடுத்து தொடர்ந்து. சமந்தமம் விடல் சகித்தல், சமாதானம் சிரத்தை ஆறாம். சமந்தமம் விடல் சகித்தல், சமாதான சிரத்தை ஆறாம். சமமக கரண தண்டம், சமம்புர கரண தண்டம். சமமக கரண தண்டம், சமபுர கரண தண்டம். அமர்தரு கருமம் பற்றா அறுத்தலே விடல் என்றாகும். அமர்தரு கருமம் பற்றா அறுத்தலே விடல் என்றாகும். அமர் செய்யும் காமம் ஆதி அவரின் அடக்குதல் சகித்தல். அமர் செய்யும் காமம் ஆதி அவர் இடக்குதல சகித்தல். அமர் செய்யும் காமம் ஆதி வரின் அடக்குதல் சகித்தல். காமம் ஆதி வரின் அடக்குதல் சகித்தல்னு பேச்சு படிச்சுக்கணும். மமர் செய்யும் காமம் ஆதி வரின் அடக்குதல் சகித்தல். மமம் செய்யும் காமம் ஆதி வரின் அடக்குதல் சகித்தல். சமம் தமம் விடல் சகித்தல், சமாதானம் சிரத்தை. இப்ப தமிழ்ல சொல்லியிருக்காரு. அத சமம் என்பது மனதை அடக்குதல், தமம் என்பது புலன்களை அடக்குதல், விடல் என்பது உபரமம் விடல், சகித்தல் என்பது ஸ்திதிக்ஷா, சமாதானம் என்பது சமாதானமே தான். ஸ்ரத்தை ஆறும். சான்ஸ்கிரிட்லயும் தெரிஞ்சுக்கலாம், தமிழ்லையும் தெரிஞ்சுக்கலாம். சமம் தமம் விடல் சகித்தல். விடல் என்பது என்ன? உபரமம். ஞாபகம் வச்சுக்கணும், விடல்னா உபரமம். சகித்தல், சகித்தல்னா திதிக்ஷா, சகிஷ்ணுத்துவம், சீதோஷ்ண சகிஷ்ணுத்துவம். அந்த சகிஷ்ணுத்துவம் தான் சகித்தல்னு போட்டிருக்காங்க தமிழ்ல. சமாதானம் ஸ்ரத்தை ஆறும். இந்த ஆறும் சொல்லப்பட்டது.
என்னன்னு சொல்லப்பட்டது? சமதமாதி ஷட்க சம்பத்தி என்கின்ற ஒரு அதிகாரித்துவ குணாதிசயமாக சொல்லப்பட்டது. அதுல சமம் அகக்கரணம் தண்டம். தண்டம்னா அடக்குதல். சமம் அகக்குன்னு இருக்குல்ல, அக அகங்கிறது அஹ அகம் கரண தண்டம். அகம் கரண தண்டம். இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சொன்னேன்? மனஸ் புத்தி சித்த அகங்காரம். அந்த மனஸ் புத்தி சித்த அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு ஷமா. தம புறக்கரண தண்டம். வெளியில் போகக்கூடிய புலன்களை எல்லாம் அடக்கக்கூடியது. புறக்கரணங்களை அடக்கக்கூடியது தமம். அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல். எந்த ஒரு செயலை செய்தால் கர்மம் வந்து சேருமோ அந்த செயலை செய்யாது இருப்பவன் சந்நியாசி. எந்த ஒரு செயலையும் கர்மத்தை அண்டாதபடிக்கு செய்பவன். கர்மம் அண்டக்கூடாது, அவன் விடல் என்ற குணாதிசயத்தை உடையவனாய் இருக்கிறான். அமர் தரு கருமம் பற்றா. அமர் தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். ஆகவே அமர்னா மரணம். அமரன், அமரர் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? மரணத்தை தரக்கூடிய அமரன் என்ன? அமரர் ஆகிவிட்டார். அமரர் அமர் தரு கருமம் பற்றா. அந்த ஜீவ மரண சுழற்சியை சுழல வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய கருமம் வந்துவிடாதபடிக்கு செயல்களை விட்டவன் விடல். இவன் யாரு? இந்த சாஸ்திரத்தை படிக்க வரக்கூடியவன் செயல்களை விட்டொழித்தவனாய் இருக்க வேண்டும். அப்ப செயல்களையும் நான் ஒரு கையில பிடிச்சுட்டு இருப்பேன், சாஸ்திரமும் எனக்கு வரணும் என்று சொன்னால் அது வராதுன்னு அர்த்தம். கர்மமும் செய்வேன், சாஸ்திரமும் வரணும்னா சாஸ்திரம் வராது. அதை விடல் என்ற ஒரு குணத்தை பெற வேண்டும். அமர் செய்யும் காமமாதி. அதே போல அழித்தலை தரக்கூடிய காமமாதி வரின். காம மாதி என்றால் காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், மாத்சரியம் என்று 6. காமம், மோகம், மதம், லோபம், மாத்சரியம். காம, குரோத, மத, லோப, மோக, மாத்சரிய ஷட் ரிபவஹா என்று சொல்வார். இந்த ஷட் ரிபவஹானா 6 எதிரிகள். இந்த 6 எதிரிகளும் நம்முடைய ஞானத்தை அடையக்கூடிய இந்த ஒரு யோக்கியதாவை வந்து அது கெடுத்துடும். அப்ப அந்த அமர் செய்யும் காமமாதி வரின், அப்படி அது வந்துடுத்துனா, வரின் என்று சொல்ல போட்டதுனால அது எப்பொழுதுமே உன்னுடைய சுபாவம் இல்ல, அது எங்கிருந்தோ வர்றது. என்னுடைய சுபாவமா இருந்தா அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப காமமாதி இந்த ஷட் ரிபவகள் ரிப்புக்களும் வந்து வெளியிலிருந்து வந்து உள்ள வருது. அவரின் அடக்குதல் சகித்தல், அதைத்தான் நீ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஆக எல்லாமே சொல்லிட்டார். சமம், தமம், உபரமம், சமாதானம், ஸ்ரத்தை. சமாதானம், ஸ்ரத்தை. சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தை. நான் சமாதானம் கடைசியா சொன்னேன், ஏன்னா தத்துவபோத கிரமமா சொன்னேன். இதுல வந்து சமாதானத்தை முன்னாடி சொல்லி ஸ்ரத்தையை கடைசியா சொல்லியிருக்கார். அவர் தான் வேறுபாடு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்ரத்தை என்பது கடைசியா சொல்லியிருக்கார். ஆக இதெல்லாம் இப்ப என்ன ஆயிப்போச்சு? இவையெல்லாம் வந்து ஒரு ஒரு சிஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இப்படி இருக்கிற குணாதிசயத்தை உடையவன் தான் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு. சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பார் மேலோர். சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர். இந்த ஸ்ரத்தையையும் சமாதானத்தையும் சொல்ல வருகிறார். எந்த ஒரு பொருளில் நாம ஈடுபாடு வைத்துக் கொண்டால் அதுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இந்த சமாதானத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து ஃபோக்கஸ்ன்னு எழுதிக்கலாம். சமாதானம் இஸ் நத்திங் பட் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். அப்ப ஸ்ரவண பொருள், சிரவண பொருள் தமிழ்ல இருக்கு, அது வந்து ஸ்ரவணம். சம்ஸ்கிருதத்துல ஸ்ரவணம் பண்றது, கேட்டு குருநாதர் சொல்ல கேட்ட பொருளை, அந்த வாக்கியத்தை, அதனுடைய அர்த்தத்தை சித்தம் சிந்திக்குமாறு அப்படிங்கிறது கான்டம்ப்ளேஷன். சித்தம் சிந்திக்குமாறுன்னா என்ன? திரும்ப திரும்ப அதை அசை போட்டு சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பர். அதை
உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய, மனதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த செயலை சமாதானம். சமாதானம்னா ஃபோக்கஸ், கான்டம்ப்ளேஷன் அர்த்தம். பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தை ஆகும். கடைசியா ஸ்ரத்தையை பற்றியும் சொல்கிறார். அந்த சத்குருவுடைய, அதுல என்ன சொன்னோம்? குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தான்னு சொன்னோம். அதான் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தை ஆகும். நவ் தத்துவபோதா இஸ் கம்பேர்ட் வித் கைவல்ய நவநீதம். பரம சத்குரு நூல் அன்பு பற்றல், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள். நூல்ங்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தின்பால பற்றும் அன்பும் வைப்பது, பரம சத்குருவின் பால் அன்பு வைப்பது ஸ்ரத்தை ஆகும். வரமிகு சமாதியாறு வகையின் சொற்பொருள் ஈதாமே. வரமிகு சமாதியாறுனா சமதமாதி ஷட்க சம்பத்தி எல்லாம் சேர்த்தி இந்த வகையில் சொல்லப்பட்ட சொல்லினுடைய பொருள் இதுதான் என்று சொல்லி இந்த 3வது பாட்டை நிறைவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து படிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஒரு 5 நிமிடம் அதிகமா எடுத்துக்கொண்டோம். ஏன்னா 3வது பாட்டோட இந்த சமதமாதி ஷட்க சம்பத்தி முடியறதுனால உங்களுக்கு சத்சங்கம் இருக்கு 8 மணிக்கு. அந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்பவர்கள் முன்னதாக கேள்விகளை எழுதி அனுப்புமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தன்யவாதம்.